அனைவருக்கும் வணக்கம். நான் மருத்துவர் வினோத். சாலிட்டரி ரெக்டல் அல்சர் சிண்ட்ரோம் SRUS அப்படின்னா என்ன அப்படின்னு ஒரு நண்பர் கமெண்ட்ஸ்ல எக்ஸ்பிளைன் பண்ண சொல்லி கேட்டிருந்தாருங்க. இதனுடைய பெயருக்கு ஏற்ற மாதிரி சாலிட்டரி அப்படின்னா தனிமையான அப்படின்னு அர்த்தம். அப்படின்னா ஒரே ஒரு அல்சர் அப்படின்னா புண் அப்படின்றது அர்த்தங்க. இது எங்க இருக்கு? ரெக்டம் அப்படின்னு சொல்லக்கூடிய மலக்குடல் பகுதி, நம்மளுடைய பெருகுடலினுடைய கடைசி பகுதியான சிக்மாய்ட் கோலன் ஆசனவாய் அப்படின்னு சொல்லக்கூடிய ஆனல் கெனால்ல போய் சேர்ற இடத்துல இருக்கக்கூடிய அந்த கனெக்டிங் டியூப் தான் ரெக்டம் இல்லைன்னா மலக்குடல் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த பகுதியில ஒரு அல்சர் இருக்கு. ஸோ இதுதான் சாலிட்டரி ரெக்டல் அல்சர் சிண்ட்ரோம் அப்படின்னு சொல்லுவாங்க. சரி, இதனுடைய பேருக்கு ஏற்ற மாதிரி இது ஒண்ணு மட்டும்தான் இருக்குமான்னு கேட்டீங்கன்னா அது ரொம்ப அரிதிலும் அரிதா ஒண்ணு இல்லாம 2-3 கூட இருக்கலாம் அப்படின்னு டெக்ஸ்ட் புக்ஸ்ல சொல்றாங்க. சரி, இது ரொம்ப காமனா இருக்கான்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பா இது ஒரு அரிதான நோய் தான். ஆனா மலச்சிக்கல் பிரச்சனை இருக்கிறவங்களுக்கு இது மற்றவங்களை விட அதிகமா ஏற்படுவதற்கு நிறைய சான்சஸ் இருக்குன்னு சொல்றாங்க. சாலிட்டரி ரெக்டல் அல்சர் ஏன் ஏற்படுது? இந்த பிரச்சனைக்கு இதுதான் காரணம் அப்படின்னு எந்த ஒரு விஷயத்தையும் குறிப்பிட முடியாதுங்க. ஆனா 2 காரணத்தினால இது ஏற்படலாம் அப்படின்னு சொல்றாங்க. ஒன்னு, மலக்குடல் பகுதியில இருக்கக்கூடிய ஸ்ட்ரெஸ், அழுத்தம். இரண்டாவது, மலக்குடல் பகுதிக்கு நேரடியாக பாதிப்பை ஏற்படுத்தக்கூடிய இன்ஜுரிஸ், காயங்கள். எப்படியெல்லாம் காயங்கள் ஏற்படலாம்? ஃபர்ஸ்ட் கான்ஸ்டிபேஷன். ஒருத்தருக்கு மலச்சிக்கல் பிரச்சனை தொடர்ந்து இருக்கு அப்படின்னாங்க அவருடைய அந்த மோஷன் ரொம்ப ஹார்டா இருக்கும், ரொம்ப கடினமா இருக்கும். இந்த காரணத்தினால மலக்குடல் பகுதிக்கு காயங்கள் ஏற்படலாம். இரண்டாவது, ஒருத்தருக்கு இதே மாதிரி கஷ்டப்பட்டு தான் அவர் மோஷன் போறாங்க அப்படின்னா ரொம்ப அவங்க வயிறு பகுதியை இருக்குவாங்க, அடிவயிறு பகுதியை. ஸோ இந்த காரணத்தினால மலக்குடல் பகுதியில் இருக்கக்கூடிய தசைகள் கிழிந்து போகலாம், அதனாலையும் காயங்கள் ஏற்படலாம். மூன்றாவது, ரெக்டல் ப்ரொலாப்ஸ் அப்படின்னா தமிழ்ல மலக்குடல் இறக்கம். ஒருத்தருக்கு மலக்குடல் பகுதி ரொம்பவே லூசா இருக்கிறதுனால அது அப்படியே கீழே இறங்கி ஆசனவாய் பகுதியில இறங்கி வந்துருங்க. இதைத்தான் ரெக்டல் ப்ரொலாப்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். இந்த காரணத்தினாலையும் மலக்குடல் பகுதியில காயங்கள் ஏற்படலாம். நான்காவது, இன்டுசப்சம். எப்படி நம்ம வீட்டுல ஒரு பைப்பை, சின்ன பைப்பை பெரிய பைப்ல இப்படி பிக்ஸ் பண்ணுவாங்களோ அதே மாதிரி குடலினுடைய ஒரு பகுதி சிறுசா இருந்து இன்னொரு பகுதி பெருசா இருக்கிறப்ப அது இந்த மாதிரி அந்த பெரிய பகுதிக்குள்ள போயிருங்க. இதைத்தான் குடல் செருகுதல் இல்லைன்னா குடல் உட்திணிப்பு அப்படின்னு சொல்லுவோம். இந்த காரணத்தினாலையும் மலக்குடல் பகுதியில காயங்கள் ஏற்படலாம். கடைசியா இம்பாக்டட் ஹார்ட் ஸ்டூல்ஸ். ஒருத்தருக்கு ரொம்ப நாளா மலச்சிக்கல் பிரச்சனை இருக்கு அப்படின்னா கிட்டத்தட்ட அவருடைய மலம் கல்லு மாதிரி அப்படியே கட்டியா போய் அடைச்சி இருந்துக்குங்க. அந்த சமயத்துல அந்த ஸ்டூல்ஸை ஒவ்வொன்னா கையை விட்டு விரல் விட்டு தான் எடுத்தாகணும். ஸோ அந்த சமயத்துல மலக்குடல் பகுதிக்கு காயம் ஏற்பட்டு இருந்துச்சு அப்படின்னா அதனாலேயும் சாலிட்டரி ரெக்டல் அல்சர் ஏற்படலாம் அப்படின்னு சொல்றாங்க. சாலிட்டரி ரெக்டல் அல்சர் சிண்ட்ரோம் பிரச்சனை இருக்கிறவங்களுக்கு என்ன மாதிரி அறிகுறிகள், சிம்டம்ஸ் ஏற்படலாம்? எல்லாத்துக்கும் சிம்டம்ஸ் ஏற்படணும் அப்படின்ற கட்டாயம் கிடையாதுங்க. ஏன்னா ஒரு சிலருக்கு எந்த ஒரு சிம்டம்ஸுமே இருக்காது. எதார்ச்சியா டாக்டரை பார்த்து ஸ்கேன் பண்ண போயிருப்பாங்க. அந்த ஸ்கேன்ல தான் இந்த பிரச்சனை இருக்கிறதே தெரிய வந்திருக்கலாம். ஸோ ரொம்பவே முக்கியமான சிம்டம்ஸ் அப்படின்னு பார்த்தோம்னாங்க ஃபர்ஸ்ட் கான்ஸ்டிபேஷன், மலச்சிக்கல் பிரச்சனை தாங்க. இதுதான் ரொம்பவே காமனான சிம்டம். ரெண்டாவது, ஒருத்தருக்கு மோஷன் போறாங்க அப்படின்னா அந்த மோஷன்ல ரத்தம் கலந்த மாதிரி போகலாங்க. மூன்றாவது, மோஷன் பாஸ் பண்றப்ப அதிகமான அடிவயிற்றுல வலி ஏற்படலாங்க. இந்த காரணத்தினால அவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னா மோஷனை பாதியிலே நிறுத்திடுவாங்க. ஸோ ஒரு தடவை போக வேண்டிய மோஷனை 3-4 தடவை நிறுத்தி இவங்க போவாங்க. இது மட்டும் இல்லாம இன்னொரு சிலர் சார் எனக்கு டயரியா தான் பிரச்சனை அப்படின்ற மாதிரி டாக்டர்கிட்ட போவாங்க. அதுக்கப்புறம் தான் தெரிய வரும் பிரச்சனை டயரியா கிடையாது, மாறாக இவங்க மல்டிபிள் டைப்ஸா நிறுத்தி போறதுதான் அப்படின்னு. அது மட்டும் இல்லாம இன்னும் ரொம்பவே முக்கியமான சிம்டம் அப்படின்னு பார்த்தோம்னாங்க மோஷன்ல சளி கலந்த மாதிரி மியூக்கஸ் அதிகமா போகுதுன்னு சொல்லுவாங்க. சாலிட்டரி ரெக்டல் அல்சர் சிண்ட்ரோம் பிரச்சனை இருக்கிறவங்களுக்கு என்ன மாதிரி சிகிச்சை முறைகள் இருக்கு அப்படின்னு பார்த்தரலாங்க. ஃபர்ஸ்ட், சிம்டம்ஸ் கொஞ்சமா தான் இருக்கு, பெருசா எந்த ஒரு ப்ராப்ளமும் அவங்களுடைய டே டு டே லைஃப்ல இல்லை அப்படின்னாங்க அவங்க டயட்ல மாடிஃபிகேஷன் பண்ணும். உணவுல அதிகமா நார்சத்து இருக்கிற மாதிரி உணவுகள் எடுக்கணுங்க. காய்கறிகள் அதிகமா சேர்த்திக்கலாம், முழு தானியங்கள் அதிகமா எடுக்கலாங்க. அது மட்டும் இல்லாம
பழங்கள் வந்து அதிகமா சேர்த்திக்கலாங்க. தினமும் வந்து 3 லிட்டர் தண்ணீர் வந்து கண்டிப்பா வந்து குடிக்கணுங்க. அடுத்து தினசரி வந்து ஒரு அரை மணி நேரம் வந்து வாக்கிங் ஆகட்டும், ரன்னிங் ஆகட்டும், இல்ல வேற ஏதாச்சும் வந்து எக்ஸசைசஸ் வந்து ரெகுலரா பண்ணணுங்க. ஏன்னா நம்ம அதிகமா எக்ஸசைஸ் பண்றப்ப நம்மளுடைய குடல் பகுதிக்கு ரத்த ஓட்டம் வந்து அதிகரிக்கும். அது மட்டும் இல்லாம குடலினுடைய ஆக்டிவிட்டி, அந்த மொட்டிலிட்டியும் வந்து ரொம்பவே வந்து சீக்கிரம் இருக்கும். இதனால மலச்சிக்கல் உள்ளிட்ட பிரச்சனைகளை கண்டிப்பா வந்து தவிர்க்க முடியும் அப்படின்னு பல ரிசர்ச்ல சொல்லியிருக்காங்க. இது மட்டும் இல்லாம முறையான தூக்கம் வந்து கட்டாயமா வந்து இருக்கணுங்க. ஏன்னா நம்ம வந்து முறையா தூங்கல அப்படின்னா அதுவே வந்து நம்மளுடைய மனநிலையில மாற்றத்தை ஏற்படுத்தி ஸ்ட்ரெஸ்ஸை உண்டாக்கலாம். அடுத்து சார் எனக்கு வந்து இந்த டயட் மாடிஃபிகேஷன் எல்லாம் பண்ணியும் வந்து எனக்கு வந்து முழுமையா வந்து இது சரியாகல, இன்னுமே வந்து சிம்டம்ஸ் இருக்குது அப்படின்னாங்க. அந்த சிம்டம்ஸ்க்கு ஏத்த மாதிரி வந்து சிம்டமேட்டிக்கா வந்து மெடிகேஷன்ஸ் வந்து எடுக்கணுங்க. உங்களுக்கு வந்து மலச்சிக்கல் பிரச்சனை இருக்கு அப்படின்னா மோஷன் வந்து ஃப்ரீயா போறதுக்கான வந்து சிறப்பு வந்து மருத்துவரினுடைய பரிந்துரையோட வந்து குறிப்பிட்ட நாட்களுக்கு மட்டும் எடுக்கணுங்க. ரெண்டாவது, உங்களுக்கு மோஷன் போறப்ப வந்து மசில் ஸ்பாசம்னால அடிவயிறு வலி ஏற்படுது அப்படின்னாங்க மசில் ரிலாக்சன் மருந்துகளை வந்து மருத்துவரனுடைய பரிந்துரையோட எடுக்கிற மாதிரி இருக்கும். மூன்றாவது, அந்த ஆசனவாய் பகுதியில் வந்து அதிகமான வீக்கம் இருக்கு அப்படின்றப்ப நீங்க சிட்ஸ் பாத் வந்து தாராளமா வந்து நம்ம வீட்லயே வந்து ரெடி பண்ணிட்டு எடுத்துக்கலாங்க. டாக்டர், நான் டயட் வந்து நார்சத்து இருக்கிற மாதிரி தான் எடுத்துட்டு இருக்கேன், அது மட்டும் இல்லாம போதுமான அளவுக்கு வந்து தண்ணீரும் எடுத்துட்டு இருக்கேன், ரெகுலரா எக்ஸசைஸ் பண்றேன், இந்த சிம்டமேட்டிக் ரிலீஃப்கான மருந்துகளும் வந்து எடுத்துட்டு தான் இருக்கேன், ஆனாலும் வந்து எனக்கு இந்த ப்ராப்ளம் வந்து கம்ப்ளீட்டா வந்து சரியாகல அப்படின்றப்ப வந்து சர்ஜிக்கல் ஆப்ஷன்ஸ் வந்து உங்களுடைய மருத்துவர் வந்து சஜஸ்ட் பண்ணுவாங்க. அதுல ஃபர்ஸ்ட் வந்து என்ன காரணத்தினால இந்த ரெக்டல் அல்சர் ஏற்பட்டிருக்கு அப்படின்னு பார்ப்பாங்க. ரெக்டல் ப்ரொலாப்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த மலக்குடல் வந்து இறங்கி இருக்கிற காரணத்தினால இந்த பிரச்சனை ஏற்பட்டிருந்துச்சு அப்படின்னாங்க அதை வந்து மேல் நோக்கி வந்து ஃபிக்ஸ் பண்றதுக்காக ரெக்டோபெக்சி அப்படின்ற சர்ஜரியை வந்து செய்வாங்க. இரண்டாவது, இன்டுசெப்ஷன், அந்த குடல் உட்புகுதல்னால வந்து இந்த பிரச்சனை ஏற்பட்டு இருந்துச்சு அப்படின்னா அந்த உட்புகுந்த குடல் பகுதியை அகற்றிடுவாங்க. இதை ரிசெக்ஷன் ஆஃப் இன்டுசெப்ஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. கடைசியா வந்து இவங்களுக்கு வந்து அந்த அல்சர் வந்து ரொம்ப பெரிதா இருக்கு, அது மட்டும் இல்லாம மற்ற அல்சர் மாதிரி இல்லாம இது வந்து ஆறும்போது ஒரு பந்து போன்ற அமைப்பு, பாலிபாய்டு மாசை வந்து உருவாக்குங்க. இதனால வந்து வேற ஏதாச்சும் பிரச்சனை ஏற்படலாம் அப்படின்னு உங்களுடைய மருத்துவர் வந்து சஸ்பெக்ட் பண்றாங்க. இல்ல அந்த அளவு வந்து ரொம்ப பெருசா இருக்கு அப்படின்றப்ப வந்து அந்த பகுதியை அகற்ற வேண்டிய அறுவை சிகிச்சையை வந்து செய்யறதுக்கும் வந்து சான்சஸ் இருக்குங்க. இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பயனுள்ளதா இருந்தா கண்டிப்பா லைக் பண்ணுங்க. மற்றவர்களும் வந்து பயன்பெறுவாங்கன்னு நினைச்சீங்கன்னா ஷேர் பண்ணுங்க. உள்ளங்கையில் மருத்துவம் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மருத்துவம் சார்ந்த தங்களுடைய சந்தேகங்களை கீழே உள்ள கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.